Hello friends, welcome to Geetha channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை பருப்பு கடையல் செய்ய போறோம். ரொம்பவே வந்து டேஸ்டியான and ஹெல்தியான ரெசிபி. வாங்க இது எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் துவரம் பருப்பு எடுத்துர்க்கேன். இந்த துவரம் பருப்பை நல்லா ஒரு தண்ணி ஊத்தி நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. அலசிட்டு நான் அதில வந்து பாத்தீங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில 3 பச்சை மிளகாய் பூண்டு பல்லு வந்து பாத்தீங்கன்னா உரிச்சது 12ல இருந்து ஒரு 15 பல்லு கிட்ட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்குனது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப உப்பும் இதல வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் உப்பு ஆட் பண்ணிட்டேன் இப்போ வந்து குக்கரை மூடி போட்டு நம்ம விசில் வந்து வச்சு எடுத்துக்கலாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்ல 4ல இருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன் உங்க குக்கருக்கு ஏத்த போல நீங்க விசில் வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க பிரஷர் எல்லாம் நல்லா இறங்கிடுச்சு பருப்பு நல்லா கரெக்ட்டா வந்து வெந்திருந்துச்சு தண்ணியும் பாருங்க இந்த அளவுக்கு பருப்பு நல்லா வந்து வெந்திருந்தது அதாவது ரொம்ப வந்து குழைய வெந்திர கூடாது பருப்பு அப்பதான் கீரை சேர்த்து நம்ம கடைஞ்சி சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இப்போ இதல 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நான் முருங்கைக்கீரையை வந்து நல்லா வந்து அலசி வச்சிருக்கேன் இப்போ இதோட முருங்கைக்கீரையும் நான் சேர்த்துக்கறேங்க இப்போ கீரை போட்ட பிறகு கரெக்ட்டா 3ல இருந்து 4 நிமிஷம் மட்டும் வந்து வேக வைங்க ரொம்ப வேக வச்சீங்கன்னா கீரையோட கலர் வந்து மாறிடும் பாருங்க இப்போ கீரை நல்லா வந்து வெந்திருச்சு இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு ஒரு panல 1 ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 2 வரமிளகாவை கிள்ளி வச்சிருக்கேன் அதுவும் அதோட சேர்த்துக்கிறேன் இப்போ இதை எடுத்து நம்ம பருப்பு கடைசல்ல சேர்த்துக்கலாம் அவ்வளவுதாங்க நம்மளோட சூப்பரான and டேஸ்டியான முருங்கைக்கீரை பருப்பு கடையல் வந்து ரெடி ஆயிடுச்சு மத்து இருந்ததுனா உங்ககிட்ட மத்த போட்டு நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துக்கோங்க அப்படி இல்லனாலும் அப்படியே சாப்பிட்டீங்கனாலும் ரொம்பவே நல்லா இருக்கும் ஆல்ரெடி பருப்பு ஓரளவுக்கு நல்லா வெந்திருச்சு இல்லைங்களா நான் இப்போ மத்து வச்சும் கடைஞ்சி காமிக்கிறேன் பாருங்க நீங்க இத கல் சட்டி இருந்ததுனா கல் சட்டில போட்டு கூட நல்லா வந்து கடைஞ்சிக்கலாம் அப்படி இல்லனா குக்கர்லயே வந்து குக்கர் நல்லா வந்து அழுத்தி பிடிச்சிட்டு மத்த வச்சு நீங்க இது போல ரெண்டு சைடு ஆன்டி கிளாக்வைஸ் and கிளாக்வைஸ் போல இது போல வந்து நீங்க நல்லா வந்து இப்படி கடைஞ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பரான and டேஸ்டியான முருங்கைக்கீரை பருப்பு கடையல் வந்து ரெடி ஆயிடும் இது வந்து பாத்தீங்கன்னா ராகி களிக்கு நார்மலா ரைஸ்க்குலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் and யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கீதா சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க Thank you